வணக்கம். பால்ஸ் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நம்ம 10 வார்த்தைகள் படிச்சிருக்கிறோம். இனி அடுத்த 5 வார்த்தைகள் இந்த வீடியோல படிப்போமா? அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கொள் இல்லைன்னா ஒப்புக்கொள். இதோட 3 verb forms accept, accepted, accepted. Noun acceptance, adjective acceptable, adverb acceptably. Examples: Samuel did not accept his mistake. சாமுவேல் தன் தவறை ஒப்புக்கொள்ளவில்லை. இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ்ல இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம என்ன போட்டிருக்கிறோம், டிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அக்செப்ட் போட்டிருக்கிறோம். Have you accepted the terms and conditions of the new job? புதிய வேலைக்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? இது verb, present perfect tense, interrogative. interrogativeனா கேள்வி. present perfect tense வந்து have போட்டுட்டு அதுக்கப்புறம் past participle accepted போட்டிருக்கிறோம். Samuel performed acceptably in the competition but did not get a prize. போட்டியில் சாமுவேல் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் செயல்பட்டார் ஆனால் பரிசு கிடைக்கவில்லை. adverb எதனால நான் performed அப்படின்ற verb பத்தி இது வந்து acceptably அப்படின்ற வார்த்தை சொல்றதுனால இது adverb அப்படின்னு சொல்றோம். accommodate அப்படின்னா இடமளிக்க அல்லது இணங்கு. 3 verb forms accommodate, accommodated, accommodated. Noun accommodation, adjective accommodating. Examples: can you accommodate another person in your room? உங்கள் அறையில் இன்னொரு நபரை நீங்கள் தங்க வைக்க முடியுமா? interrogative கேள்வி. modal verb can அப்படின்னு சொல்றது ஒரு modal verb. there is a furnished accommodation near my house. என் வீட்டிற்கு அருகில் வீட்டு தளபாடங்கள் கொண்ட தங்குமிடம் உள்ளது. accommodation அப்படின்றது noun. சாமுவல் has an accommodating character. சாமுவல் ஒரு இணக்கமான குணம் கொண்டவர். கேரக்டர் அப்படின்ற நவுனை குறிச்சு இந்த accommodating சொல்றதுனால இது adjective. accomplish அப்படின்னா வெற்றிகரமாக செய்து முடி அல்லது திறமையான. 3 verb forms accomplish, accomplished, accomplished. Noun accomplishment, adjective accomplished. Examples: we have accomplished all the assigned tasks successfully. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து பணிகளையும் வெற்றிகரமாக முடித்து விட்டோம். இது present perfect tenseல இருக்குது. have accomplished. Samuel is an accomplished guitarist. சாமுவேல் ஒரு திறமையான கிட்டார் கலைஞர். இது adjective ஏன்னா guitarist அப்படின்ற நவுனை பத்தி சொல்றதுனால. சாமுவேல் performed acceptably in the competition but did not get a prize. போட்டியில் சாமுவேல் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் செயல்பட்டார் ஆனால் பரிசு கிடைக்கவில்லை. இது adverb ஏன்னா perform அப்படின்ற verb பத்தி சொல்றதுனால இது acceptably அப்படின்றது adverb. அக்கவுண்ட் அப்படின்னா பதில் சொல்லும் பொறுப்பு இல்லைன்னா கணக்கு. 3 verb forms account, accounted, accounted. Noun account இல்லைன்னா accountability, adjective accountable. Examples: the team needed to complete accountability for the delayed completion of the project. திட்டம் தாமதமாக முடிக்கப்பட்டதற்கு குழு தலைவரே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். accountability இங்க noun. I have an account in this bank. எனக்கு இந்த வங்கியில் கணக்கு இருக்கிறது. இங்க account அப்படின்றது noun. The auditor was accountable for the massive financial loss of the company. நிறுவனத்தின் மிகப்பெரிய நிதி இழப்புக்கு தணிக்கையாளரே பொறுப்பு. இது adjective ஏன்னா இந்த accountable வந்து ஆடிட்டரை பத்தி சொல்லுது. ஆடிட்டர் வந்து noun. Did the station master not account for the accident? விபத்துக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் பொறுப்பேற்கவில்லையா? இது interrogative கேள்வி. past simple tense. past simple tenseல ஒரு கேள்வி இருந்ததுன்னா அது didல தான் ஆரம்பிக்கும். accuse அப்படின்னா குற்றச்சாட்டு. இதோட 3 verb forms accuse, accused, accused. Noun accusation, adjective accusatory. Examples: he was accused of bank robbery. அவர் மீது வங்கி கொள்ளை குற்றம் சாட்டப்பட்டது. இது past simple tenseல இருக்குது, passive voiceல இருக்குது. ஏன்னா அவன் குற்றம் சாட்டப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வர்றதுனால இது passive. A defamation case has been filed against him for false accusation. பொய்யான குற்றச்சாட்டுகளுக்காக அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இங்க அக்யூசேஷன் அப்படின்றது நவுன். இந்த வீடியோல கொடுத்திருக்கிற கிராமட்டிக்கல் டேர்ம்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வந்து அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நான் எழுதியிருக்கிற ஒர்க் புக் பற்றிய டீட்டெயில்ஸை நான் இங்க கொடுத்திருக்கிறேன்.
டென்ஸும் வாய்ஸும் பத்தி நான் போட்டிருக்கிற வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.